உலகத்தில் உள்ள அனைத்து பழங்குடி மக்களுக்கும் உலக பழங்குடி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பழங்குடி மக்களின் சார்பாக இன்று சென்னை தலைமையகத்தில் எழும்பூரில் உலக பழங்குடி தினத்தை 2000 மக்கள் திரண்டு மிக சிறப்பாக பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடித்தோம். மேலும் இந்த ஆட்சிக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இப்பொழுது வந்துள்ள நமது முதலமைச்சர் ஏழை மக்களின் பங்காளன். அவர்கள் மிகவும் ஏழை மக்களை நேசித்து மக்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து அந்த மக்களை வாழ்கின்ற பகுதியில் சென்று அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுகிறார். இந்த பகுதியில் இன்று பேர் நடத்தி எங்கள் பழங்குடி மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இங்கே பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீட்டில் 1% கொடுக்கப்படுகிறது. அதை 7% உயர்த்த வேண்டும். மேலும் பிர்சா முண்டா சிலையை தமிழகத்தில் சென்னை அல்லது மதுரை இந்த 2 பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் நிறுவ வேண்டும். மேலும் பழங்குடியினர் தினத்தை உலக பழங்குடி தினத்தை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். மேலும் அரசு வழங்குகின்ற நலத்திட்டங்களை இன்னும் அதிகப்படுத்தி அம்மக்களை சென்றடைய வேண்டும். மேலும் இம்மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இலவச வீட்டுமன பட்டா முதலிய இடங்களில் அந்த பகுதியில் வசிக்கின்ற அதே இடத்தில் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மாற்று இடத்தை கொடுக்கிறார்கள். மாற்று இடத்தை கொடுக்கும்போது அந்த பகுதியில் அவர்கள் 40 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக வசித்துவிட்டு மாற்று இடம் கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது. மேலும் குழந்தைகளுடைய கல்வியும் பறிக்கப்படுகிறது. ஆகவே இந்த அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதே பகுதியில் அந்த மக்களுக்கு அதே பகுதியில் இலவச வீட்டுமனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அரசு நிலங்கள் அந்த கிராமத்தில் நிறைய உள்ளது. அதை அரசாங்கம் எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் என்று வேண்டுகிறோம். மேலும் வன உரிமை சட்டத்தை தமிழகத்தில் வன உரிமை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். ஏனென்றால் நமது பழங்குடி மக்கள் வனங்களில் வாழும் பழங்குடி மக்கள் பெயருக்கு வன உரிமை சட்டம் என்று உள்ளதை கண்டு அதை யாரும் நடைமுறைப்படுத்தாமல் அரசு அதிகாரியிடம் மக்கள் ஒவ்வொரு ஆண்டாக ஒவ்வொரு மாதங்களாக ஒவ்வொரு நாளாக நடையாய் நடக்கிறார்கள். ஆகவே இதை அரசியல் தனி கவனம் எடுத்து வன உரிமை சட்டத்தை அமுல்படுத்த இந்த தென்னிந்திய தொழில் பழங்குடி கூட்டமைப்பு சார்பாக எங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மிக்க நன்றி. ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகள் சில இடங்களில் குறைவாக உள்ளது. டாட்கோவில் ஏற்கனவே எங்களுக்கு 50% மானியம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை இப்போது 35% குறைக்கப்பட்டுள்ளது. அதை மீண்டும் 50% உயர்த்த வேண்டும். மேலும் பழங்குடி மக்கள் போயிட்டு வங்கிகளில் கடன் பெறும்போது அவர்களுக்கு சூரிட்டி வேண்டும், உங்களுடைய சிபில் செக் பண்ண வேண்டும் போன்ற காரணங்களால் பழங்குடி மக்கள் இன்றும் வங்கிகளில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அம்மக்களுக்கு எளிய முறையில் கடன் பெற்று அவருடைய பொருளாதாரமும் வாழ்க்கையும் முன்னேற இந்த அரசாங்கம் நடவடிக்கை என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தொகை சீரான மக்கள் தொகை சார், இதில் இந்த பழங்குடியின சமூகத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 36 பழங்குடியின இனக்குழுக்களாக இருக்கப்பட்டுள்ளது. இப்போ நரிக்குறவர் குறிக்காரர் என்ற ஒரு சமூகத்தை இந்த பழங்குடியின பட்டியலில் சேர்த்துருக்குறாங்க. அதனால் இந்த 1% இந்த 37 இனக்குழுக்களுக்கு பத்தாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் இந்த 37% இது 37 பழங்குடியின மக்களுக்கு 7% இடஒதுக்கீடு நாங்கள் கேட்குறோம். பழங்குடிகள்
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடவுளுக்கு கண்டனம் செய்தவர் கண்ணப்பர், உங்களுக்கு தெரியும். புராண கதைகள்லையும் நம்மளை பத்தி பெருமையா தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த பழங்குடி மக்களுடைய வரலாறுகளை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் தோன்றியது ஆதிவாசி மனிதன். அது எல்லாருமே நம்ம படிப்புல படிச்சிருப்போம், பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம். இது வரைக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க, உலகம் முத ஆதிவாசி மனுஷன்ல இருந்தா தொடங்கினாங்க. மனுஷன் குரங்குல இருந்து வந்தா, அப்புறம் ஆதிவாசி மனுஷனா இருந்தா, அப்புறம் மனுஷனா மாறினா, அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னமும் நம்மளுடைய கலாச்சாரங்களையும் நம்முடைய வரலாறுகளையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் தொன்று தொட்டு இன்று வரையும் கடைபிடித்து தமிழகத்துல மொத்தம் 37 இனக்குழுக்கள் இருந்தாலும் கூட அதுல அதிகமான மக்கள் தொகை கொண்டது மலையாளி மக்கள். மலையாளிக்கு அடுத்ததா நம்ம இருளர் மக்கள் தான். பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு மேலாக இருளர் மக்கள் பரவி அந்தந்த மாவட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த புள்ளி விவரங்கள் அரசாங்கத்துல சொன்னாலும் கூட படித்த இளைஞர்கள், என் போன்ற தங்கைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முன்னோர்கள் படிச்சிருக்காங்க. ஆனா சரியான ஒன்னும் புள்ளி விவரம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இடம்பெயர்ந்து அரை நாடார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அரை நாடார்? 6 மாசம் செங்கல் சூளையிலையும் கரும்பற்ற இடத்துலையும் மாந்தோப்பிலையும் காவல் காப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் தன்னுடைய பிறந்த ஊருக்கு வருவாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி புள்ளி விவரங்கள், அரசாங்கம் எடுக்கிற புள்ளி விவரங்கள் நிறைய பேர் விடுபட்டு போறோம். இந்த மாதிரி சரியான ஒரு அரசாங்கம் இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது நம்ம மக்கள் சொந்தக்காரங்க, உறவினர்கள் யார் எங்க இருந்தாலும் அவங்களுடைய புள்ளி விவரங்களை பக்கத்தோட அக்கத்தோட மாமா மச்சான் எல்லாரையும் சரியான புள்ளி விவரம் கொடுத்தீங்கன்னா, இப்ப தமிழக அரசு சொல்லுகிற 7.25 லட்சம் பேர் தமிழகத்துல பழங்குடி மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் அது 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புள்ளி விவரம். இப்போ 2026 நடக்குது. இன்னமும் எனக்கு ஆதார் கார்டு இல்ல, ரேஷன் கார்டு இல்ல, ஓட்டர் ஐடி இல்ல, எனக்கு எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்ற மக்கள் இன்னும் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. இதெல்லாம் வலியுறுத்தி நம்ம தமிழக அரசுக்கு எல்லா வருகிற எத்தனையோ ஆட்சிகள் மாறி மாறி வந்திருக்கு, சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறோம், 75 ஆண்டை தாண்டி இருக்கிறோம். ஆனா இன்னும் கூட நம்ம இனத்துல ஒரு அடையாளமே இல்லை. நான் இருளர் அப்படிங்கிறதுக்கு ஜாதி சர்டிபிகேட் கேக்குறாங்க. ஜாதி சர்டிபிகேட், அதாவது ஜாதி சர்டிபிகேட் கேக்குறாங்க. அந்த ஜாதி சர்டிபிகேட் வாங்க போனா, நீ எலி பிடிப்பியா, பாம்பு பிடிப்பியா, உனக்கு ஈசல் பிடிக்க தெரியுமா, கன்னிமார் பாட்டு பாடு. இப்ப நம்ம பாடணும் இல்லையா, நம்ம குலதெய்வத்தோட பாடல், உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, டான்ஸ் சொல்லல நடனம் ஆட தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ எங்க அப்பா பாம்பு பிடிப்பாரு, நான் பிடிப்பேனா? பிடிக்க மாட்டேன், பயப்படுவேன். ஏன்? அவருடைய வேலையா அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தடை சட்டம் வந்துச்சு, உடனே பாம்பு பிடிக்கிறது விட்டாரு. இப்ப செங்கல் சூளை கல்ல இருக்கிறது மாந்தப்பு காவலுக்காக போறாரு. அப்ப நான் படிச்சிருக்கேன், என்ன படிக்க வச்சாரு, ஒரு கை நாட்டு படிக்க வச்சாரு, படிச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன், பாம்பு பிடிக்க கூச்சப்படுறேன், வெக்கப்படுறேன். அது ஒரு அவமானமா இந்த சமூகம் பாம்பு பிடிக்கிறத பார்த்து அவமானமா பாக்குது. ஒரு ஜெய்பீம் படம் வந்ததுக்கு அப்புறம் கை கொட்டி உலக நாடுகளே, ஏன் நம்ம ஆஸ்கர் விருது வரைக்கும் போச்சு இல்ல. அப்பதான் தமிழகத்துல இருளர் மக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்கிற ஒரு விஷயமே தெரிஞ்சது. அப்ப இவங்கள மாதிரி ஒரு மீடியாக்காரங்க கொண்டு ஒரு சினிமா துறையில போய் காட்டுறதுக்கு அப்புறம் தான் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா இருளர் மக்கள், பழங்குடி மக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப வருகிற நிறைய திரைப்படங்களை பாருங்க, நிறைய காட்சிகள் கூட கொஞ்சம் காட்சியாவது பழங்குடி மக்களோட ஒரு காட்சி வைக்கிறாங்க. அப்ப இப்பதான் கவனிக்கப்படுறாங்க. பழங்குடி மக்களுடைய கவனங்கள், மக்களுடைய பொதுமக்களுடைய, அரசாங்கம், பொதுமக்கள் எல்லாருடைய கவனமும் மக்கள் இருக்கிறாங்க, பழங்குடி மக்கள் இருக்கிறாங்கிற ஒரு கவனத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த கவனத்தை இந்த தமிழக அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற, மாற்றத்தை மாற்றுவோம், ஒரு மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவோம் வந்திருக்கிற இந்த தமிழக அரசுக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, தமிழகத்துல இருக்கிற பழங்குடி மக்களை சரிவர புள்ளி விவர கணக்கெடுக்கணும். அப்படி எடுத்தா இன்னைக்கு இருக்கிற 7.25 லட்சம் மக்கள் இன்னும் அதிகரிக்கப்படுவாங்க. 1% இடஒதுக்கீடு 1%. ஆனா அந்த ஒரு இடஒதுக்கீட்டுல, ஒரு உதாரணத்துக்கு கல்லூரிக்கு போறாங்க, இடஒதுக்கீடு போடுறாங்க அப்படின்னா, சீட் போடுறாங்கன்னா 100 பேர் இருந்தா அதுல ஒரு மாணவன் தான் இருப்பான் எஸ்டி. ஆனா இன்னொருத்தன் போனானா இருக்க மாட்டான். ஏன்னா 100 பேர்ல ஒரு சீட் தான், அதான் 1%. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், புரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அப்போ நம்மளுடைய இடஒதுக்கீட இப்ப சார் சொன்னார் இல்லையா, 7% இடஒதுக்கீடை உயர்த்தணும். ஒரு மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சரியான புள்ளிவிவரம் இருக்கிற மாதிரியே நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம இந்த நேரத்துல சொல்றோம். பெருமைகளை பத்தியும் நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா,
நம்ம பாரம்பரியமான இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வ வழிபாட்டை நம்ம வழிபட்டு தான் இருக்கோம். எவ்வளவு காலங்கள் மாறினாலும் அந்த பாடல்கள் மாறல, கன்னியம்மன் வழிபாடு மாறல. இன்னமும் அந்த புகையிலையும் மலையிலையும் இருக்கிற கன்னியம்மனை போய் தான் துடிக்கிறோம், வணங்குறோம். இப்ப கூட நம்ம கொஞ்சம் மருதியா என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு வரவேற்பு சொல்லிட்டோம். ஆனா எந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி இல்லை, எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல்ல ஒரு 2 கொட்டு ஒரு மோளம் கூட பாட்டு பாடி கல்பத்தை ஏற்றி கொண்டாடி உடனே கன்னியம்மனை கூப்பிட்டு தான் ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவோம். அந்த மாதிரி தொன்று தொட்டு வந்திருக்கிற இந்த மூத்த குடி ஆதிக்குடியை இந்த தமிழக அரசு கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இந்த மக்கள் காடு, மலை, ஏரி, குளம், குட்டை எங்கெல்லாம் புறம்போக்கு நிலங்கள் இருக்கிறோம் அங்கெல்லாம் குடிபெயர்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு இட ஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கான இடம், வசிக்கிறதுக்கான ஒரு இடம் ஒன்றும் தொகுப்பு வீடு 5,07,000 தந்திருக்காங்க. ஆனா அதை கடனை உடனே வாங்கி கட்டி மறுபடியும் கடன் தான் போறாங்க, பத்தல. அப்போ அதை 10 லட்சமா உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்க எங்களுடைய பழங்குடியினர் பெருமை தினத்துல இது வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். 10 விதமான கோரிக்கைகள் இருக்கு. அந்த 10 விதமான கோரிக்கையை காது கொடுத்து கேட்கணும் இந்த தமிழக அரசு அப்படின்னு சொல்லிதான் மாவட்டந்தோறும் தொடங்கலாம், இந்த விழாவை கொண்டாடலாம்னு ஒரு முடிவு எடுத்தோம் தென்னிந்திய தொல் பழங்குடி கூட்டமைப்பின் சார்பா. ஆனா அப்படி இல்ல, முதல்ல நம்ம தலைமை இருக்கக்கூடிய சென்னையில வச்சு முதல்ல கொண்டாடுவோம், அப்புறமா அடுத்த வருடம் அதுக்கு அடுத்த வருடம் மாவட்ட வாரியா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த தென்னிந்திய தொல் பழங்குடி கூட்டமைப்பு முதல் கோரிக்கையை தலைமை இடத்துல வச்சு ஒரு ஊர்வலமா போய் எல்லோரும் வசிக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கவனத்துல கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த பேரணி வந்து இந்த மாபெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தெரியும், தமிழக அரசு வந்து ஒரு பேரணி கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி ஊர்வலம் கிடையாது, எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளையும் தளர்ந்து நம்ம காவல்துறை அதிகாரிகள் நம்மளோட தோள் கொடுத்து கூட நின்று நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் காவல்துறை அலுவலர்களுக்கும் எங்கள் பழங்குடி மக்களின் சார்பாக தென்னிந்திய தொல்குடி பழங்குடிகள் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இருந்தாலும் சரி, சமமா தான் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போனா கூட கணவன் மனைவியா தான் வேலைக்கு போவாங்க. உங்களுக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா, எலி பிடிக்க தெரியுமா அப்படின்றாங்க. இப்ப நான் சொன்னா பேசும்போது நான் சொன்னேன் இது மாதிரி நான் அச்சப்படுவேன் அப்படின்னு, அச்சப்பட்டிருந்தா நான் வந்து இங்க பேசிருக்க மாட்டேன், சரிங்களா? நான் சொன்னேன், ஆனா நான் இது வரைக்கும் அச்சப்பட்டது கிடையாது. நான் இருளர்னு சொல்றதுக்கு எங்கேயே நான் கூனி குறுகி நின்னது கிடையாது. எத்தனையோ கதைகள் எழுதியிருக்கேன், எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கேன். இருளர் மக்களுடைய என்னுடைய வலிகள், என்னுடைய வேதனைகள் எல்லாமே எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாரும் முன் வரணும் சொல்ல